அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். மிஷன் 80 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான கோர்ஸ் தான் இது. யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டாப்பிக்கில் நெக்ஸ்ட் டாபிக் பயோடெக்னாலஜி, அதனுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் GIS பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இன்னையிலேருந்து நம்மளுக்கு பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப் டு இந்த வீக் ஃபுல்லாமே மேக்ஸிமம் இந்த பயோடெக்னாலஜி ஓரியன்டான டாபிக்ஸ் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன் எது இதில் பயன்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங், பிளான்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், குளோனிங் அப்படின்னா என்ன. அடுத்து பார்க்கும் பொழுது எடிபிள் வேக்சின் பற்றி, ஓகேங்களா, பிடி காட்டன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது DNA ஃபிங்கர் பிரிண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ எல்லாமே ஒரே என்ன சொல்கிறது, எல்லாமே ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் அது எல்லாமே. ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது பயோடெக்னாலஜி, அதோடைய அப்ளிகேஷன் பார்க்கலாம். இது குரூப் 2 மெயின்ஸுக்கும் இருக்கும், குரூப் 1 மெயின்ஸுக்கும் இருக்கும். டெஃபினட்டாக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக மாதிரி, எல்லாருக்கும் எழுதுகிற மாதிரி, எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் யாராவது குரூப் 2 படிக்கிறாங்க, குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கானது மிஷன் 80 டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ரைட். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? கிளாஸ் 9ல் என்ன பார்த்துருக்கோம்னா பாலிமர்ஸ் பார்த்துட்டோம். கிளாஸ் 10ல் போன வாரமே கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் பார்த்துட்டோம். அதாவது நேற்று பார்த்தது என்ன அப்படின்னா கிளாஸ் 11 பார்த்தாச்சு. ஓகேங்களா? கிளாஸ் 9 பார்த்தாச்சு, கிளாஸ் 10 பார்த்தது, 11 பார்த்தாச்சு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 பயோடெக்னாலஜி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. உயிர் தொழில்நுட்பவியல், உயிர் தொழில்நுட்பவியத்துடைய பயன்பாடுகள் என்னென்ன, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? சரி. பயோடெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது. ஸோ வாட் யூ மீன் பை பயோடெக்னாலஜி? பயோடெக்னாலஜினா என்ன? Biotechnology is a rapidly evolving field that holds tremendous potential to unlock the new frontiers to scientific discovery and transform various industries. From the medical breakthrough to sustainable agriculture, the impact of biotechnology is poised to shape the world of tomorrow அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? உயிர் தொழில்நுட்பவியல் என்பது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை. இது அறிவியல் கண்டுபிடிப்பின் புதிய எல்லைகளை திறக்கவும் மற்றும் பல்வேறு தொழில்களை மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஆற்றலை வழங்கவும் செய்கிறது. மருத்துவ முன்னேற்றங்கள் முதல் நிலையான விவசாயம் வரை உயிர் தொழில்நுட்பத்தின் தாக்கம் நாளைய உலகத்தை கட்டமைக்க உள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த பயோடெக்னாலஜி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏன்னா பேசிக் ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி பிரைம்ஸில் படிச்சிருப்போம், சில பேர் படிக்காமலும் இருந்திருப்போம். ஓகே, வேணும் இல்லை, ஜெனட்டிக்ஸ் பற்றி தான். ஓகேங்களா? ஸோ ஜெனட்டிக்ஸ், மரபியல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறது கிடையாது. ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யாருங்க? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யாரை சொல்லுவோம்? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலின் தந்தை. சொல்லுங்க அப்போ, மரபியலின் தந்தை யாரை சொல்கிறோம்? கிரிகரன் ஜோஹன் மெண்டல். கிரிகரன் ஜோஹன் மெண்டல். ஏன் வந்து கிரிகரன் ஜோஹன் மெண்டலை வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலின் தந்தை என்று சொல்கிறோம் அப்படின்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணவர். மரபியலை, பாரம்பரிய பண்புகள் எவ்வாறு கடத்தப்படுது அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் அவர் தான் 1860களில். அதனால தான் இஸ் எ ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். எதில்? பட்டாணி செடி தாவரத்தில். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ பட்டாணி செடி தாவரத்தில் அவர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பைசம் சட்டைன்றது அவருடைய சயின்டிஃபிக் நேம். ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு மூலமாக அதனுடைய பீனோடைபிக் ரேஷியோ, ஜீனோடைபிக் ரேஷியோ. ஃபைன். இப்போ ஜீன்னா என்ன? ஓகேங்களா? ஜீன் இந்த வார்த்தை அடிக்கடி வரும். அடுத்து வரக்கூடிய பயோடெக்னாலஜி அப்படின்னா அந்த ஜீன்ற வார்த்தை அடிக்கடி வரும். இது போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுக்குமே பொதுவானது தான். ஓகே, ஜீன்னால் தமிழில் ஜீன்னும் கொடுக்கலாம் அல்லது மரபணு. மரபணு அப்படிங்கிறது மரபணு. ஓகேங்களா? மரபணு அப்படிங்கிறது என்னென்னா டிஎன்ஏ ஆர்என்ஏவை தான் மரபணு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ ஆர்என்ஏவை தான் என்ன சொல்கிறாங்க? மரபணு. டிஎன்ஏ என்பதோட விரிவாக்கம் என்னங்க? டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது, அதை பார்க்கும்போது டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், இரட்டைச்சுருள் வடிவமைப்பை அதாவது இரட்டைச்சுருள் வடிவமைப்பை விளக்கியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்சன் மற்றும் கிரேக்.
ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம படித்தது தான். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பற்றி கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா டிஎன்ஏ அந்த ரெப்ளிகேஷன் மீன்ஸ் என்னங்க, இரட்டிப்பாதல். இப்போ டிஎன்ஏ இப்படி இரட்டைச்சுரு வடிவமைப்பு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ரெண்டாக பிரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரியுது இல்லையா? அந்த ரெப்ளிகேஷனுக்கு காரணமான என்சைம்ஸ், நொதிகள், ஒவ்வொரு நொதிகள். அப்போ டிஎன்ஏ ஹெலிகேஷனா என்ன, டோபோ ஐசோமரேஸ்னா என்ன, பாலிமரேஸ், ஈவன் பாலிமரேஸ்க்கு அடுத்து பிரைமேஸ், லைகேஸ், இந்த மாதிரி நொதிகள்லாம் என்ன ஒர்க்கை செய்யும், அது ஜென்ரலாக ஓரளவு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீன் என்ற வார்த்தையை முதல்ல அறிமுகப்படுத்தினார்னா வில்லியம் ஜோஹன்சன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த ஜீன் மரபணு என்ற வார்த்தையை அறிமுகம் செய்திருப்பார். மரபணு அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஎன்ஏ RNAகள் தான் ஜீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த குரோமோசோமுக்குள்ளே தான் என்ன இருக்கும், ஜீன்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ஒரு குரோமோசோம்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? சென்ட்ரோமியர் இருக்குது, சென்ட்ரோமியர் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணுக்கள் இருக்கும். இது குரோமோசோம். ஸோ குரோமோசோமுக்குள்ளே தான் ஜீன் என்பது இருக்கும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஜீன் கண்டைன்ஸ் குரோமோசோமா, குரோமோசோம் கண்டைன்ஸ் ஜீன்ஸா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ குரோமோசோம்கள் தான் ஜீன்களை உள்ளடக்கியது. குரோமோசோம் கண்டைன்ஸ் ஜீன்ஸ்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அது பிரிட்ஜஸ் அப்படிங்கிற அறிஞர் தான் சொல்லியிருப்பாரு. இவர் தான் குரோமோசோம் கண்டைன் ஜீன்ஸ், அதாவது குரோமோசோம்கள் என்பவை ஜீன்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? குரோமோசோம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த மனிதர்களுடைய குரோமோசோமுடைய அமைப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜெனெட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். கிரிகர் அண்ட் ஜோகன் மெண்டல் பட்டாணி செடி தாவரம் ஒரு பண்பு கலப்பில் தாவரத்தினுடைய ஹைட், உயரத்தை அவர் கணக்கில் எடுத்துக்கொள்வார். ஓகே, நெட்டை தாவரம், குட்டை தாவரம், அதன் மூலமாக ஜீனோடைபிக் ரேஷியோ 3:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பீனோடைபிக் புறத்தோற்ற பண்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி, புறத்தோற்ற பண்பு விகிதம் தான் 3:1. ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்றது ஜீனாக்க விகிதம்ன்றது 1:2:1. ஓகேங்களா? இது வந்து ஒரு பண்பு கலப்பு. இரு பண்பு கலப்பில் சீட்ஸினுடைய கலரையும் ஷேப்பையும் அவர் கன்சிடர் பண்ணியிருப்பார். இரு பண்பு கலப்பில் விதையினுடைய நிறத்தையும் விதையினுடைய அந்த வடிவத்தையும் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்வார். அதனுடைய ஜீனோடைபிக் பீனோடைபிக் ரேஷியோ அதன் மூலமாக கொண்டு வருவார். அதனால வந்து ஒரு 3 ஹெரிடிட்டி லாஸ், 3 பாரம்பரிய விதிகளையும் கிரிகர் அண்ட் ஜோகன் மெண்டல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து மெண்டல்ஸில் தெரியக்கூடிய விஷயம். அடுத்து குரோமோசோம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ ஜீன்னா என்ன, ஜெனட்டிக்ஸ்னா என்ன, மோனோஹைபிரிட் கிராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு கலப்புனா என்ன, டைஹைபிரிட் கிராஸ் இரு பண்பு கலப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீனோடைபிக், பீனோடைபிக், அப்புறம் இடியோகிராம் அப்படின்னா கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் குரோமோசோம். இடியோகிராம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இடியோகிராம்னா இட்ஸ் அ கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோமுடைய வரைபட விளக்கம் தான் இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமோசோமுடைய வரைபட விளக்கம். கேரியோடைப்னு ஒன்று சொல்லுவாங்களே சார், அது என்ன? கேரியோடைப் அப்படிங்கிறது குரோமோசோமுடைய கவுண்ட், அதனுடைய ஸ்ட்ரக்சர், குரோமோசோமுடைய எண்ணிக்கை, வடிவம், அளவு, சைஸ், இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் கேரியோடைப் உதவுகிறது. இடியோகிராம்ன்றது கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன், வரைபட விளக்கம். இதெல்லாம் அதில் வரக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ். ஈவன் ஜீன் என்ற வார்த்தையே பிற்காலத்தில் 1909 தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். பட் 1860 ஜெனட்டிக்ஸை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் கிரிகர் அண்ட் ஜோகன் மெண்டல். அவர் வந்து ஜீன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டார். அப்போ அந்த ஜீன் என்ற வார்த்தைக்கு பதிலாக மெண்டல் பயன்படுத்திய வார்த்தை என்ன அப்படின்னா ஃபேக்டர், காரணி. அந்த வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருப்பார். அப்போ அவருடைய மொழியில் ஃபேக்டர் என்றால் என்ன அர்த்தம்? ஜீன் என்பது அர்த்தம், மரபணுக்கள் என்பது அர்த்தம். ஏன்னா அந்த மரபணுக்கள் தான் நம்முடைய மரபு தகவல்களை உள்ளடக்கியது. நம்மளுடைய தாத்தாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அது நம்ம அப்பாவுக்கு இருக்கும். நம்ம அப்பாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அது நம்மளுக்கு இருக்கும். நம்மகிட்ட இருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். சரிங்களா? அந்த கேரக்டர், ஓகேங்களா, கேரியிங் த இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பண்ணுறது இந்த RNA DNA தான். அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போகிறது இந்த மரபணுக்கள் தான். ரைட். அடுத்து குரோமோசோம்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ குரோமோசோம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதரில் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. 23 இணை குரோமோசோம். மொத்தம் எத்தனை இருக்கும்? 46. சரிங்களா? அந்த 23 பேரில் ஃபஸ்ட்டு 22 பேர் 22 இணைகள் என்ன சொல்லுவாங்க? ஆட்டோசோம்ஸ் என்று சொல்வார்கள். ஆட்டோசோம்கள். ஓகேங்களா? which is responsible for the somatic cells. அதாவது உடல செல்களை தீர்மானிப்பது. another one is 23rd பேர், 23வது இணை. 23வது இணை, that is called allosomகள், which is responsible for the reproductive cell. that means sex chromosome. ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது இது 23rd பேர் தான், அலோசோம்ஸ். அதனால தான் அலோசோம்களுக்கு பேர் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலின குரோமோசோம்கள் என்று அழைப்பார்கள்.
இப்போ 46 குரோமோசோம் அப்படிங்கிறது பொதுவாக ஆண்கள்லையும் சரி பெண்கள்லையும் 46 குரோமோசோம் தான் இருக்கும் மனிதர்கள். இப்போ இந்த 46 விட ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணாலும் சரி, ஒன்று குறைவாக இருந்தாலும் சரி, அது பேர் டிஸார்டர், குரோமோசோமல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். டவுன் சிண்ட்ரோம், கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம், ஓகேங்களா, பட்டாவ் சிண்ட்ரோம் எல்லாம் படிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து குரோமோசோம் குறைபாட்டு நோய்கள். ட்ரைசோமினா என்ன, மோனோசோமினா என்ன, ஓகேங்களா, ட்ரைசோமி, மோனோசோமி, நல்லிசோமி இதெல்லாம் வந்து அன்யூஃபிலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குரோமோசோம் அமைப்பில் ஒன்று கூடினாலோ ஒன்று குறைந்தாலோ அது பேர் அன்யூஃபிலாய்டு அப்படின்னு பேர். ஓகேங்களா, டிப்ளாய்டு ஸ்டேட்னா என்ன, ஹேப்ளாய்டு ஸ்டேட்னா என்ன, டிப்ளாய்டுனா இரட்டை மையம், அதாவது 2n ஸ்டேட் என்று சொல்லக்கூடியது, 2 நம்பர் ஸ்டேட்ஸ், அதாவது 2n ஸ்டேட், இருமைய நிலை தமிழில், அது பேர் டிப்ளாய்டுன்னு பேர். அந்த இருமைய நிலையிலிருந்து ஒருமைய நிலைமைக்கு மாறுவது ஹேப்ளாய்டு ஸ்டேட் என்று பெயர். அடுத்து பார்த்தோன்னா மியூட்டேஷன், சடுதி மாற்றம், ஹியூகோ டேவரிஸ் 1901ஆம் ஆண்டு ஈவினிங் பிரைம்ரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்திமந்தாரை என்ற தாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பார். வடிவமை மியூட்டேஷன், சடன் சேஞ்ச் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரினத்தில் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு, மாற்றம். நிகழ்வுன்றத விட மாற்றம், திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றம் தான் திடீர் மாற்றம். அதுக்கு இன்னொரு பேர் சடுதி மாற்றம், தட் இஸ் கால்டு மியூட்டேஷன். அந்த வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஹியூகோ டேவரிஸ் என்ற அறிஞர். எந்த தாவரத்தில் கண்டுபிடிச்சிருப்பாரு? ஈவினிங் பிரைம்ரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்திமந்தாரை என்ற தாவரத்தில். அவருடைய சயின்டிஃபிக் நேம் ஈனோதீரா லமார்க்கியானா. ஓகே, அப்போ 2 கேட்டகரி, அதாவது 2 ரிசல்ட் அவர் கொண்டு வராரு. தட் ஒன் இஸ் ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினால அந்த நிகழ்வு ஏற்படலாம், அல்லது குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால இந்த நிகழ்வு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அடுத்து டிஎன்ஏ ஆர்என்ஏ பற்றி தெரிஞ்சுக்கணும். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ அப்படிங்கிறது நியூக்ளியோடைடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிபோ சுகர், நைட்ரஜன் பேசஸ் அண்டு கடைசியாக பார்த்தோன்னா பாஸ்பேட் தொகுதி. இதெல்லாம் சேர்ந்த 3ம் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. இதே தான் ஆர்என்ஏவுக்கு இருக்கும். அந்த ஆர்என்ஏவுக்கு டிஎன்ஏக்குள்ள ஒரே பிரைமரி டிஃபரன்ஸ் என்ன, இது டபுள் ஹெலிக்ஸ், இது மோனோ ஹெலிக்ஸ். இரட்டைச்சுருள், இது ஒற்றைச்சுருள். எது இரட்டைச்சுருள்? டிஎன்ஏ இரட்டைச்சுருள், ஆர்என்ஏ ஒற்றைச்சுருள். நைட்ரஜன் பேஸ்லையும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். தைமினுக்கு பதிலாக இதில் யுராசில் இருக்கும். எதில்? அதாவது அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் அப்படிங்கிறது டிஎன்ஏல இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்கள். அடினைன், குவானைன், சைட்டோசின் இருக்கும். அந்த தைமினுக்கு பதிலாக இங்கே யுராசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து பொதுவாக டிஎன்ஏல. அதே மாதிரி ஆர்என்ஏல பார்த்தோம்னா 3 வகையான ஆர்என்ஏக்கள் இருக்கும். எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் கடத்து ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏனா தூது ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, கடத்து ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏ அப்படின்னு எடுத்துக்கிறது ரிபோசோம் ஆர்என்ஏ. அதில் தான் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்கும். ஒட்டுமொத்த ஆர்என்ஏவில் ஆர்என்ஏ தான் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 80% அளவுக்கு இருக்கும். எம்ஆர்என்ஏ 5%, டிஆர்என்ஏ 15%, மிச்சக்கூடிய ஆர்ஆர்என்ஏ 80% அளவுக்கும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பொதுவாக ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம். இதெல்லாம் பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தெரியணும். இன்னும் டீட்டெயிலாக எடுக்கலாம், பட் இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சிருக்கும். அப்போ ஜீன்னா என்ன, குரோமோசோம்னா என்ன, ஜெனட்டிக்ஸ் மரபியல்னா என்ன, அடுத்து ஆர்என்ஏ டிஎன்ஏ இருக்கிற பிரைமரி டிஃபரன்ஸ் என்ன, ஓரளவு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். சரியா, இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக்ஸ் தான், ஓரளவு சொல்லியாச்சு. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் உயிர் தொழில்நுட்பவியல். வாட் யூ மீன் பை பயோடெக்னாலஜி? Biotechnology is the science of applied biological process. ஓகேங்களா, பயன்பாட்டு உயிரியல், பயன்பாட்டு உயிரியல் செயல்முறை, பயன்பாட்டு உயிரியல் செய்முறை அறிவியலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, என்னடா பயன்பாட்டில் வந்து அந்த ஹைலைட் பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு தான் அந்த ஹைலைட்டர் வரமாட்டேங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதுல இருந்தே வரும். பயன்பாட்டு உயிரியல் செய்முறை அறிவியலை தான் உயிர் தொழில்நுட்பவியல். சும்மா ஒரு லைட்டாக வாசிச்சுக்கலாம். ஓகே, மனித இனத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயன்படக்கூடிய அறிவியல் வளர்ச்சி, உயிரியல் செய்முறைகளின் பயன்பாடு, அமைப்பு மற்றும் தொகுதி என கூறலாம். கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இவர் தான் முதல்ல பயோடெக்னாலஜின்ற வேர்டை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் கார்ல் எர்கி, ஹங்கேரியன் இன்ஜினியர், 1919. சரிங்களா, ஆக்சுவலி இதுலேயே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. 1919 என்பது ஆமாம் 1919 கரெக்ட் தான். சரி, 1919 தான். ஓகே, ஸோ கார்ல் எர்கி. அடுத்த ஸ்லைடை தான் தவறாக கொடுத்துருந்தாங்க. 1919ஆம் ஆண்டு ஹங்கேரிய பொறியியலான கார்ல் எர்கி என்பவரால் உயிர் தொழில்நுட்பவியல் என்ற வார்த்தை அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து it has been extended to include the any process which is organisms, tissues, cells, organelles or isolated molecules such as enzymes are used to convert the biological or other raw materials to products of greater value. அப்போ இந்த உயிர் தொழில்நுட்பவியல் என்ற சொல் உருவாக்கப்பட்ட பின்னாடி இந்த உயிர் தொழில்நுட்பவியல் என்பது என்னன்னா, உயிரினங்கள், திசுக்கள், செல்கள், நுண்ணுறுப்புகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மூலக்கூறுகளான நொதிகளை பயன்படுத்தி உயிரியல் அல்லது பிற மூலக்கூறுகளை அதிக மதிப்புடைய பொருட்களாக, அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுகளை அதிக மதிப்புடைய பொருட்களாக மாற்றும் செயல்பாடுகளை உள்ளடக்கியது. இப்போ நெல் விளைய போடுறோம், ஃபைன், அக்ரிகல்ச்சரில் சொல்கிறேன்.
நெல் விளைய போடுறோம், ரைட். ஒரு நெல் விளைஞ்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 to 8 மாதம் ஆகுது. ஓகேங்களா? மினிமம் 5 to 6 மந்த்துக்குள்ளேயே அதே அளவுக்கு ஈல்டு, அதோட அதிகமாகவே ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் விதைக்கிறோம்ல, இருக்குல்ல, இதுக்கு தானே சரி. ஈவன் இப்போ இந்த பொன்னி அரிசி, ஐயாரெட்டு இதெல்லாம் சொல்கிறோங்க இல்லையா, அதெல்லாமே என்னது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் தானே. ஓகே, தக்காளிக்குள்ளே விதை இருக்கணும், ஆனால் பார்த்தனோகிராஃப்ஸ் விதையற்ற கறிகள் உருவாகிறது. அப்போ அதற்கெல்லாம் காரணம் இது தான், இதை மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் தான் அதிகமாக இதை பயன்பாட்டில் இருக்குது இப்போது. அதனால் வந்து விளைச்சல் வேணால் அதிகரிக்கும், அதிகமான விளைச்சல் ஏற்படும். ஓகேங்களா? அந்த உணவு தட்டுப்பாடு என்பது என்னாகும், குறைபாடு சரி செய்யப்படும். பட் இட்ஸ் நாட் அ குட் ஃபார் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி தான். அது வந்து நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அந்த அளவுக்கு ஏற்றது கிடையாது. பட் ஈல்டுக்கு ரொம்ப அவசியம். எஸ்பெஷலி பார்த்தோன்னா கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது இதனால தான் ஆரம்பித்தது. அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதை அதிக மதிப்புடைய ஒரு பொருட்களாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பம். தட் இஸ் கால்ட் பயோடெக்னாலஜி. அதை தான் உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த டாபிக், அதாவது இந்த ஸ்லைடுன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பாயிண்ட் தான். காரல் எர்க்கி இவர் தான் முதல்ல 1919 பயோடெக்னாலஜி என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தது. ஓகே, இப்போ இந்த வந்து அதனுடைய டைம் லைன் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா கவனிச்சுங்க. இங்கே 1917 இருக்கு இல்லையா, அதான் அடிச்சிருங்க. 1919 தான் முதல்ல காரல் எர்க்கி அவர்கள் என்ன பண்ணுறாரு, காயின்டு த டேர்ம் பயோடெக்னாலஜி. அவர் தான் முதல்ல அந்த வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பயோடெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை உருவாக்கியவர் அவர் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏவ்ரி மெக்லான் மற்றும் மெக்கார்டி டெமான்ஸ்ட்ரேட் த டிஎன்ஏ இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க டிஎன்ஏ என்பது ஒரு விதமான ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, டிஎன்ஏ என்பது ஒரு மரபணு பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்க 1944. அது வேற ஒன்றும் இல்லைங்க, டிஎன்ஏ பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஜோஸ்னா லீடர்பர்க் டிஸ்கவர்டு த பிளாஸ்மிட்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ்? இந்த வார்த்தை அடிக்கடி வருங்க, பிளாஸ்மிட்ஸ். ஓகேங்களா? பிளாஸ்மிட்ஸ் அப்படிங்கிறது சைட்டோபிளாஸ்டில் காணப்படக்கூடிய ஒரு குரோமோசோம் அல்லாத ஒரு பொருள் தான், ஒரு டிஎன்ஏ அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே, டிஎன்ஏ அல்லாத குரோமோசோம். ஓகே, அதுவும் ஒரு மரபு பொருள் தான், கடத்தக்கூடிய ஒரு மரபு பொருளாக தான் செயல்படும். வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் டிஎன்ஏ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 1953 அதுக்காக அவங்க வந்து 1962 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க, நோபல் பிரைஸ். ஓகேங்களா? வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் டிஎன்ஏ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, நியூக்ளியோடைடு வரிசை, நியூக்ளியோசைடுன்னு என்ன, இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சிருப்போம். ஸோ இதான் வந்து பயோடெக்னாலஜியோடைய ஒரு டைம் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது, அதுக்கப்புறம் டிஎன்ஏன்னா என்ன, பிளாஸ்மிட்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம். பிளாஸ்மிட் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார், அதாவது கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, லீடர்பர்க். ஓகேங்களா? பிளாஸ்மிட்டை கண்டுபிடித்தவர் லீடர்பர்க் 1952. அடுத்து வாட்சன் கிரிக் மாடல் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ரைட்? டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகே, பயோடெக்னாலஜினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதனுடைய டைம்லைன் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதனுடைய டைப்ஸ் பார்க்கலாம், தென் அதுக்கடுத்து அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்போடைய வளர்ச்சி என்ன. Biotechnology has developed by a leaps of bounds during the first century, and its development can be well understood under the ரெண்டு முக்கியமானது டூ மெயின் ஹெட்ஸ். எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி, அதாவது பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பவியல், மாடர்ன் பயோடெக்னாலஜி, நவீன உயிர் தொழில்நுட்பவியல். என்ன சார் பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பவியல் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா நம்ம வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது தான். மாவு அரைக்கிறோம், அம்மா சோடா மாவு போட்டு என்ன பண்ணுவாங்க, கலக்கி வைப்பாங்க. எதற்காக அந்த சோடா மாவு கலக்குறாங்க? சோடா உப்புன்னு சொல்கிறோமா சார், சோடா உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சோடா மாவு எதற்கு கலக்கி வைக்கிறாங்க, எதுக்காக? ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன். அம்மாட்ட கேட்டோம்னா புளிக்கிறதுக்கு அப்படின்வாங்க. தட் மீன்ஸ் அது சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், டு ஃபார்ம் த பாக்டீரியா பாக்டீரியாஸ். அதுதான் அந்த புளிப்பு சுவைக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ காலையில் எழுந்திரிச்சு அந்த இட்லி தோசை சுடுறோமே, அப்படி அந்த புளிப்பு சுவை, அந்த சுவை, அந்த டேஸ்ட்டுக்கு காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவை காரணம் என்ன, தட் இஸ் கால்டு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா ஃபார்ம் பண்ணுறணும் அப்படிங்கிறக்காக நம்ம சோடா மாவு கலக்குறோம். அதுவும் ஒன் ஆஃப் தி என்னது பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் தானே. அப்போ நார்மலான மாவு இருக்குது, அதை வந்து கூடுதல் சுவைக்கு உட்படுத்தும்படி ஒரு நலன்மிக்க, அதாவது நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடியதை ஒரு பாசிட்டிவ் பாக்டீரியா ஃபார்ம் பண்ண பின்னாடி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதிக வீரியமிக்க, அதிக வலிமையுடைய ஒரு பொருள்களாக மாற்றுறீங்க அந்த மாவு, அதற்காக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். ஓகே, அதன் மூலமாக அது மாற்றப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்திற்கு பேர் தான் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது, உயிர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. வழக்கமான அது பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பம் வைக்கும். திஸ் இஸ் த கிச்சன் டெக்னாலஜி டெவலப் படி அவர் ஆன்கெஸ்டர். ஸோ மூதாதையர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு சமையலறை தொழில்நுட்பம் தான். சரியா?
இத்தொழில்நுட்பத்தில் பாக்டீரியங்களையும் நுண்ணுயிர்களையும் பயன்படுத்தி தயிர், நெய், பாலாடை கட்டி போன்ற பால்சார் பொருட்களும், இட்லி, தோசை, ரொட்டி, பீட்சா போன்ற உணவுப் பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன. பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பம் ஒயின், பீர் போன்ற மதுபான தயாரிப்பிலும் அது பயன்படுத்தப்பட்டது. ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். ஓகேங்களா, நொதிக்க வைத்து கொடுக்கக்கூடியது தானே அது. ஓகேங்களா, ஸோ ஒயினாக இருக்கட்டும், இந்த மதுபானம் இருக்கட்டும், எல்லாமே தானே இந்த கேட்டகரி தான். அப்போது இட்லி, தோசையாக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய அந்த பால், தயிர், ஈவன் இப்போ பாலை புளிக்க வச்சு தயிர் மேக் பண்ணுறோம்ல, அப்போ தயிர்ன்றது என்னது? லாக்டோபாசிலஸ் டு ஃபார்ம் த பாக்டீரியாஸ் தானே. அந்த வகையான பாக்டீரியங்கள் உருவாகிற பேர் தானே தயிர். ஓகே, இதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி, பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பவியல். மாடர்ன் பயோடெக்னாலஜினா என்ன? விதைகளில் இருக்கக்கூடிய சீட்ஸை, அந்த சீட்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாற்றுவதன் மூலமாக ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் உருவாக்குறது பார்க்கலாம். ஓகே, இது ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி. இப்போ கேட்கலாம் இல்லையா? இப்போ நம்ம கேட்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்மெண்டேஷன் இஸ் அ டைப் ஆஃப் விச் பயோடெக்னாலஜி அப்படின்னு கேட்கும்பொழுது எதை சொல்லணும்? கன்வென்ஷனல் அல்லது ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி. ஸோ மாடர்ன் பயோடெக்னாலஜி, நவீன உயிர் தொழில்நுட்பவியல். There are two main features of this technology that differentiated in the form of ability to change the genetic material for getting the new product, and second one is ownership of the newly developed technology and it is social impact and its social impact. புதிதாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் உரிமை மற்றும் அதனுடைய சமூக தாக்கம். கரெக்டு தானே? பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்குவாங்க இல்லை. புதுசாக ஒரு விதை கண்டுபிடிக்கப்பட்டது, மரபணு மாற்றப்பட்ட ஒரு விதை கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு, அதன் மூலமாக விளைச்சல் அதிகமாகிறது. ஷார்ட் டேர்ம் பீரியடில் எல்லாமே அதானே போயிடும், ஷார்ட் டேர்ம் பீரியடுக்குள்ள எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு அதானே, ரைட்? அப்போ அந்த ஷார்ட் டேர்ம் பீரியடும் அது குறைந்த காலத்தில் அதிக விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதைன்னு போது அந்த விதைக்கு அவன் தான் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குவான். அவன் சொல்கிறது தான் விலை, ரேட் அவன் தான் சொல்லுவான். அதுக்கு வேறு வழியெல்லாம் அதை வாங்கி தான் ஆகணும். ஓகே, அதான் அந்த மீனிங். புதிதாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் உரிமை மற்றும் அதனுடைய சமூக தாக்கம். இன்றைய காலகட்டத்தில் உயிர் தொழில்நுட்பவியல் மூலம் உலகெங்கும் $1 பில்லியன் வர்த்தகம் நடைபெறுகிறது. லைக் வந்து அது மருந்து நிறுவனங்களாக இருக்கலாம், ஃபார்மசூட்டிக்கலாக இருக்கலாம், அப்புறம் வந்து மதுபான தொழிலகங்களாக இருக்கலாம், அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பிற உயிர் தொழில்நுட்பம் அடிப்படையிலான தொழிற்சாலைகளாக இருக்கலாம். ஓகே, அப்போ 2 ப்ராசஸ் நவீன உயிர் தொழில்நுட்பவியல். ஒன்று வந்து மறுக்கூட்டணி, ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக, தட் இஸ் கால்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், வேற ஒன்றும் இல்லை. மரபு பொறியியல்னு சொல்றோம் இல்லையா, ஜெனட்டிக் இன்ஜினியருக்கு மற்றொரு பேர் தான் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜி. குறிப்பிட்ட தேவைக்காக புதிய தயாரிப்புகள் பெறுவதற்கு மரபணு மாற்றம் செய்யப்படுதல். செகண்ட் ஒன், அந்த தொழில்நுட்பத்துடைய உரிமை மற்றும் சமூக தாக்கம். இதுதான் ரைட். ஸோ பயோடெக்னாலஜினா என்ன? பயோடெக்னாலஜியோட டெவலப்மெண்ட். ஒன்று ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி, மாடர்ன் பயோடெக்னாலஜி. ரைட். நெக்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜியை எப்படி புரிந்து கொள்ளலாம், பயோடெக்னாலஜியை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் ஹார்னஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராசஸஸ், இன்டிசிப்ளினரி அப்ரோச்சஸ், டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ உயிர் தொழில்நுட்பங்களை எவ்வாறு புரிந்து கொள்ளல், உயிரியல் செயல்முறைகளை பயன்படுத்துவது. உயிர் தொழில்நுட்பமானது நுண்ணுயிரிகள், தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிரினங்களின் ஆற்றலை பயன்படுத்தி பயனுள்ள பொருட்களை உருவாக்குதல். இடைநிலை அணுகுமுறைனா என்ன? உயிரியல், வேதியியல், பொறியியல், கணினி துறைகள் போன்ற கொள்கைகளை உயிரி தொழில்நுட்பம் மூலம் ஒருங்கிணைத்து புதுமைகளை உருவாக்குதல். அது என்ன சார்? உயிரியல், வேதியியல், பொறியியல், கணினி துறைகள். டு மேக் நியர் ரோபோட்ஸ், நேனோ காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே இந்த கேட்டகரிக்கில் தானே வரும். இப்போ குளோனிங் மூலமாக புதிதாக ஒரு உயிரிகளை உருவாக்குதல் இருக்குல்ல. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிதாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரிகள், அது விதைகளாகவும் இருக்கலாம், லைக் அனிமல்ஸாகவும் இருக்கலாம். இதை பற்றியெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ், அதாவது அடுத்த டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்கு இல்லையா. ஸ்டெம் செல் தெரப்பியாக இருக்கலாம், லைக் வந்து நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்லேயே பயோடெக்னாலஜி நிறைய விதத்தில் பயன்படுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம் பல்வேறு பயன்பாடுகள். சுகாதாரம், விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தொழில்துறை உற்பத்தி உள்ளிட்ட பல துறைகளை உள்ளடக்கியதான் இந்த பயோடெக்னாலஜி. ஓகேங்களா. The application of biotechnology spans sectors including the healthcare, agriculture, environmental protection and industrial manufacturing. இதெல்லாம் ஜஸ்ட் புரிந்து கொள்வதற்காக என்ன பயோடெக்னாலஜி எதற்காக அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இதில் இருந்து ஆரம்பிக்குதுங்க. சரியா, இதில் இருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 முக்கியமான துறைகளில் பயோடெக்னாலஜி அதிகமான பயன்பாடு இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது, பட் 4 பிரிவாக பிரிக்கிறோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெடிக்கல் பயோடெக்னாலஜி. அடுத்து அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, தென் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஓகே, மெடிக்கல் பயோடெக்னாலஜியில் டெவலப்பிங் நியூ ட்ரக்ஸ், புதிய மருந்து உருவாக்குதல்,
தெரபிஸ், ஓகேங்களா, தெரபி சிகிச்சை அளித்தல், டயக்னோஸ்டிக் டூல்ஸ் டு இம்ப்ரூவ் த ஹியூமன் ஹெல்த் அண்ட் ட்ரீட் த டிசீஸ், புதுவிதமான நோய்களுக்கு அதை எளிமையாக அதை சிகிச்சை அளிக்குவதற்கு இந்த பயோடெக்னாலஜி உதவுகிறது. அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி என்ஹான்ஸ் த கிராப் ஈல்ட்ஸ், அந்த பயிர்களுடைய விளைச்சலை எவ்வாறு என்ஹான்ஸ் பண்ணலாம், மேம்படுத்தலாம். அதற்கு இம்ப்ரூவ் த பெஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகமாக பயன்பாட்டை தவிர்த்தல். ஓகே, அதற்கும் இது பயன்படுகிறது. கிரியேட்டிங் த சஸ்டைனபிள் ஃபார்மிங் அண்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, அதாவது என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழலில் எந்த அளவுக்கு பயோடெக்னாலஜி உதவுது. யூட்டிலைசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லைக் வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம். இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் வைத்து எவ்வாறு சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். ஈவன் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சிருப்போம். எண்ணெய் கழிவுகளுக்கு வந்துட்டு எண்ணெய் கழிவுகள் ஆயில் வேஸ்ட்டை வந்து பயோ ரெமிடிஸ் மூலமாக தான் அதை நீக்கினா கொஞ்சம் பெஸ்ட்டு. சரியா, உயிரிய தீர்வு. சூடோமோனாஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா போடுறது மூலமாக அது எண்ணெய் கழிவுகளை போய் உறிஞ்சு தன்மை கொண்டதாக இருக்கும். அதை ஈஸியாக நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும். லைக் புரியுது இல்லையா? அப்போ அந்த என்வரான்மெண்டல் பயோடெக்னாலஜியில் அந்த சூடோமோனாஸ் பாக்டீரியாவும் ஒரு முக்கிய பங்கு. ஓகேங்களா, சச்சஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல், இது எல்லாத்துக்கும் மைக்ரோ எப்படி வந்து பயோடெக்னாலஜி உதவுது. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி தொழில் துறையில் வணிகமயக்குதலில் பயோடெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்மெண்டேஷனே எடுத்துக்கலாம். ஃபெர்மெண்டேஷன் அதன் மூலமாக எப்படி இண்டஸ்ட்ரியலில் பர்பஸ், என்சைம் ப்ரொடக்ஷன்ஸ், நொதிகள் உற்பத்தி, ஃபார் டிட்டர்ஜென்ட்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோ பிளாஸ்டிக்ஸ், உயிரி பிளாஸ்டிக்குகள் உற்பத்தி, பயோ பேஸ்டு கெமிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஃபார் த பல்க் கெமிக்கல்ஸ். இந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லையும் பயோடெக்னாலஜி உதவுது. ஒரு 4 துறைகளில் பயோடெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மருத்துவத்தில் மனித ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும், வேளாண்மையில் பயிர் விளைச்சலை மேம்படுத்துதல், பூச்சி எதிர்ப்பை மேம்படுத்துதல், இது எல்லாமே. சுற்றுச்சூழல் பார்த்தோம்னா கழிவு மேலாண்மை, மாசு கட்டுப்பாடு, சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள நுண்ணுயிர்களின் தேவை, இது எல்லாத்திற்கும் பயன்படுது. டிடர்ஜென்ட்ஸ் உணவு பதப்படுத்துதல், அதற்காக பயன்படக்கூடிய நொதிகள் உற்பத்தி, பயோ பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய உயிரி பிளாஸ்டிக், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தெரியுமா, ஏபிஏ ஞாபகம் இருக்கா? ஓகே, எங்கே பார்த்தோம்? பாலிமர்ஸ்னு நினைக்கிறேன், கரெக்டாக, பிளாஸ்டிக் அந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். உயிரி பிளாஸ்டிக் மற்றும் உயிர் அடிப்படையிலான வேதி உற்பத்தியிலையும் தொழிற்சாலையில் உயிர் தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு பயன்படுது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது இந்த மருத்துவத்தில் மெடிக்கல் ஃபீல்டில் பயோடெக்னாலஜி எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இடம்பெறும். அதுக்கடுத்து வேளாண்மை பார்க்கலாம், அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் பார்க்கலாம், தென் லாஸ்ட்டாக தொழிற்சாலைகள் எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டோம்னால இந்த டாபிக் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஓவர் ஆயிடும். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடெக்னாலஜினா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னும் போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துங்க, பயோடெக்னாலஜி இன் மெடிசின். மருத்துவத்துறையில் பயோடெக்னாலஜி எந்த அளவுக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். தெராபட்டிக் புரோட்டீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். பர்சனலைஸ்டு, தனிப்பட்ட முறையில் மெடிசின், தனிப்பட்ட முறையில் மருந்துகள். ரீஜெனரேட்டிவ் தெரபிஸ், ஓகேங்களா, முக்கியமான துறைகளில் என்னென்ன மெடிசினல் ஃபீல்டில் பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது. தெராபட்டிக் புரோட்டீன்ஸ் டு ப்ரொடியூஸ் த லைஃப் சேவிங் மெடிகேஷன்ஸ் சச் அஸ் இன்சுலின் தயாரிப்பு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, மனித இன்சுலின் இருக்கு இல்லையா, நம்முடைய பேங்க்ரியாட்டிக் செல் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ரியாட்டிக்கில் பீட்டா செல்கள், அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, பார்த்துருவோம். குரோத் ஹார்மோன்ஸ், அதாவது வளர்ச்சி ஹார்மோன்கள் உற்பத்தி. யூஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது எல்லாத்துலேயுமே தெராபட்டிக் புரோட்டீன்ஸ். தமிழில் சொல்லணும் அப்படின்னா மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட நுண்ணுயிர்களை பயன்படுத்தி இன்சுலின், மனித வளர்ச்சி ஹார்மோன், மனித வளர்ச்சியான குரோத் ஹார்மோன் ஒன்று பார்த்தோம், பிட்யூட்டரி ஹார்மோன் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். பிட்யூட்டரி ஹார்மோனில் அடினோ ஹைப்போபைசிஸ் சுரக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹார்மோனே குரோத் ஹார்மோன் தான். பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த வளர்ச்சி ஹார்மோனுடைய குறைபாடு ஏற்பட்டால் நம்மளுக்கு குள்ளத்தன்மை ஏற்படும், டுவார்ஃபிசம் என்று சொல்வார்கள். அதுவே அந்த குரோத் ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா அக்ரோமெகலி என்ற நோய் என்பது இருக்கும். சரியா, அதிசுர வளர்ச்சி என்று சொல்வார்கள். போன்ற உயிர்காக்கும் மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பர்சனலைஸ் மெடிசன், தனிப்பட்ட முறையில் மருந்துகள். டெய்லரிங் த ட்ரீட்மெண்ட் பேஸ்டு இண்டிவிஜுவல் ஜெனடிக் ப்ரொஃபைல் டு இம்ப்ரூவ் த ட்ரக் எஃபிஷியன்சி, ரெடியூஸ் த சைட் எஃபெக்ட். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்குங்க. ஓகே, ஜெனட்டிக் டிஸார்டர் இப்போ நார்மலாக அக்வார்டட் டிசீஸ் இருந்துச்சுன்னா, பரவ நோய் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நம்ம குணப்படுத்த முடியும். பட் பிறக்கும் போது இந்த குறைபாடு இருக்குது, அதை எப்படி சரி செய்கிறது? ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குது. இப்போ ஹீமோபீலியா, ரத்த முறையாமை, நிறக்குருடு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அனிமியா, சிக்கிள் செல் அனிமியா. எக்ஸாக்ட்லி, ஓகே, சிக்கிள் செல் அனிமியா லைட்டாக சொல்லுவோம், கதிரவ ரத்த சோகை இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் டிசீஸ், மரபணு நோய், மரபணுக்களால் வரக்கூடிய நோய்.
அப்போ அதெல்லாம் பிறக்கும் போதே இருக்கும். அதெல்லாம் எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதெல்லாம் எப்படி குணப்படுத்துறதுன்னா இந்த பயோடெக்னாலஜி மூலமாக. அப்போது ஒரு ஜீன் ஏதோ ஒரு ஜீன் ஏதாவது ஜீன்கள் பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணும்போது இந்த ஜீனில் குறைபாடு இருக்குது. அப்போ அந்த ஜீனை தூக்கிட்டு புதியதாக நம்ம உருவாக்கியிருப்போம் தெரியுமா, அந்த சென்னை உட்புகுத்துதல். சிம்பிள் லாஜிக் தான். ஓகேங்களா? இப்போ ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை தூக்கி இன்னொரு ஸ்பேர் பார்ட்ஸை மாட்டுறது இல்லையா? சேம் அதே விஷயந்தான். ஓகே, பைக் இருக்குது, பைக்கில் வந்து இப்போ டியூப் என்ன வெடிச்சிருச்சு, டியூப் கெட்டு போச்சு. அப்போ டியூப்பை மாற்றிட்டு இன்னொரு புது டியூப் போடுறது இல்லையா? அதே மாதிரி தான் ஜீன், அது நல்லா இல்லைப்பா கெட்டு போச்சு, அப்போ அதை தூக்கி போட்டு அதை என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு புது ஜீனை உட்புகுத்துதல். அதை எப்படி சார் உட்புகுத்துறீங்க, எப்படி மருந்துகள் மூலமாக செலுத்துறீங்க, வைரஸ் மூலமாக எப்படி உட்செலுத்துறீங்க, எப்படி அந்த ஜீனை மாடிஃபை பண்ணுறீங்க, அந்த டாபிக் பேர் தான் பயோடெக்னாலஜி. புரியும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்த்தோன்னா ரீஜெனரேட்டிவ் தெரபிஸ். ஓகே, தமிழில் பார்க்கலாம். தனிப்பட்ட மருத்துவம் பந்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் பக்க விளைவுகளை குறைக்கவும் ஒரு நபரின் மரபணு சுய விவரத்தை அடிப்படையாக கொண்ட தனிப்பட்ட சிகிச்சைகள். அடுத்து பார்த்தோன்னா ரீஜெனரேட்டிவ் தெரபிஸ் அப்படிங்கும்போது யூட்டிலைசிங் த ஸ்டெம் செல்ஸ் அண்ட் டிஷ்யூ இன்ஜினியரிங் டு ரிப்பேர் த ரீப்ளேஸ்டு டேமேஜ் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ். அப்போ என்ன பண்ணுறீங்க, மீள் உருவாக சேதமடைந்த உறுப்புகள் செல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறோம், மறுபடியும் வேறொரு செல்லை புதுப்பிக்கிறோம். அந்த தான் சேதமடைந்த உறுப்புகள் திசுக்களை சரி செய்ய அல்லது மாற்றுவதற்கு ஸ்டெம் செல்கள் மற்றும் திசு பொறியியலை பயன்படுத்துதல். டிஷ்யூ கல்ச்சர் என்று சொல்வார்கள், திசு வளர்ப்பு பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மரபு பொறியியல், ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ அதாவது கூட்டு இணைவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே மருத்துவத்தில் உயிர் தொழில்நுட்பத்துடைய பங்கு பற்றி முக்கியமானது பாயிண்ட்ஸ். இது எல்லாமே அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த ஹியூமன் இன்சுலின் உற்பத்தி. ஓகே, அதில் பேசிக்காக ஒரு சில ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியணும் சார். ஓகே, ரீகாம்பினேஷன் ஹியூமன் இன்சுலின், மறுசேர்க்கை மனித இன்சுலின்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்சுலின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு தெரியணும் இல்லையா? இன்சுலின் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஓகே, மூலம் இது இந்த இதில் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணையம் இருக்குங்க. சரி, பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குங்க. ஓகே, கணையம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். இந்த கணையம் போத் நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படும். போத் எக்ஸோகிரைன் அண்ட் எண்டோகிரைன் கிளாண்டாக செயல்படும். இட் ஆக்ட் அஸ் போத் எக்ஸோகிரைன் அண்ட் எண்டோகிரைன். நாளம் உள்ள மற்றும் நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படும். சரியா? ரைட். இப்போ இந்த பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையத்தில் லாங்கர்ஹான் திட்டுகள் என்பது காணப்படும். ஐலட் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் என்று சொல்வார்கள். லாங்கர்ஹான் திட்டுகள். சரி, ஓகே, ஃபைன். இதில் வந்து 3 செல்கள் இருக்குங்க. ஆல்ஃபா செல், பீட்டா செல்கள், டெல்டா செல்ஸ். புரியுதுங்களா? ரைட். இந்த ஆல்ஃபா செல்கள் எதை சுரக்கும் அப்படின்னா குளுக்கோகானை சுரக்கும். இந்த பீட்டா செல்கள் எதை சுரக்கும்னா இதுதான் இன்சுலினை சுரக்கக்கூடியது. டெல்டா செல் சொமட்டோஸ்டாட்டினை சுரக்கும். சொமட்டோஸ்டாட்டின். சரி, ஓகே, இதெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், குளுக்கோஸ் ஆனாகுது ஞாபகம் வச்சுக்கலாம். குளுக்கோகான் என்ன பண்ணும் அப்படின்னா கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றும். அப்படி குளுக்கோஸாக மாற்றும் போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட். இந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும். கன்வெர்ட் டு குளுக்கோஸ் இன்டு கிளைக்கோஜன் டு ஸ்டர்வ் த லிவர் அண்ட் மசில்ஸ். புரியுது இல்லையா? அதாவது குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரலிலும் நம்முடைய தசைகளிலும் சேமிக்கக்கூடிய வேலை யார் பார்க்குறாங்க? இந்த இன்சுலின் பார்க்குறாங்க. அப்போ நம்ம பேங்க்ரியாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையத்தில் பீட்டா செல்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது இன்சுலின் எண்ணிக்கை குறைகிறது. கரெக்டா? ஏன்னா பீட்டா செல்லுடைய எண்ணிக்கை குறையும் போது அதை செக்ரேட் பண்ணக்கூடிய இன்சுலின் அளவும் குறையும். அந்த இன்சுலின் அளவும் குறைவதற்கு பெயர் தான் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். புரியுது இல்லையா? டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் என்று. ஏன்னா இன்சுலின் குறைபாடாக இருந்துச்சுன்னா, இன்சுலின் டெஃபிஷியன்சியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் என்பது ஏற்படும். பாலிடிப்சியா, பாலிஜியா, யூரியா என்று சொல்லக்கூடிய 3 வகையான சிம்டம்ஸ் அப்படிங்கிறதும் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை எப்படி குறைக்கலாம், அதை எப்படி மேம்படுத்தலாம், அதை பற்றி. ஏன்னா டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது டைப் 1 டைப் 2 2 இருக்குது. இப்போ டைப் 1 தான் இந்த கேட்டகரி, இன்சுலின் குறைபாட்டால் வரக்கூடியது. டைப் 2 டயாபெட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர். நம்முடைய மூதாதையர்களை யாரோ ஒருத்தருக்கு டயாபெட்டிஸ் இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு வரும்ன்ற கட்டாயம் கிடையாது, வரலாம். ஏன்னா டைப் 1 டைப் 2 2 இருக்குது. டைப் 1 இஸ் இன்சுலின் குறைபாட்டால் வரக்கூடிய டயாபெட்டிஸ். டைப் 2 சார் எனக்கு எந்த பழக்கமே கிடையாது,
ஆனால் எனக்கு டயபெட்டிஸ், எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, எப்படி? யாராவது ஒரு முன்னோர்களில் யாரோ ஒருத்தருக்கு இருந்திருக்கலாம், அது நம்மளுக்கு வந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்போ அதை நிவர்த்தி செய்ய, அதை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடியதான் ஹியூமாலின் என்று சொல்லக்கூடிய ஹியூமன் இன்சுலின் ரீகாம்பினேஷன் ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய டாபிக். அப்போ அந்த இன்சுலின் பார்க்க, அதாவது இந்த டாபிக் மறுசேர்க்கை மனித இன்சுலின், இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சுலின் என்னன்னு தெரியணும்ல, அதை தான் இப்போ நான் சொன்னேன். புரியும் நினைக்கிறேன். சரியா? அப்போ இன்சுலின் என்ன, இன்சுலின் குறைபாட்டால் என்ன நோய் வரும் அப்படிங்கிறது பார்த்தோம். இன்சுலின் என்ன செய்யும்? குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றும். அப்போ ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்கப்படும். அப்போ ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைப்பது எது, குளுக்கோஸின் அளவை குறைப்பது எது அப்படின்னா இன்சுலின் தான். அதனால தான் சர்க்கரை வியாதி, அதாவது அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க, இன்சுலின் ஊசி செலுத்திக்குவாங்க. பார்த்துருப்பீங்க. எதற்காகனா இன்சுலின் செக்ரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை எக்ஸ்டர்னலாக செலுத்தி கொள்கிறோம். ஓகே, அதை எக்ஸ்டர்னலாக செலுத்துறீங்களா, அது பூராமே இந்த ஹியூமாலின் தான். அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் தான். அது வந்த பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாற்றம். சரியா? டயபெட்டிஸ், அந்த டயபெட்டிஸ் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படுச்சு. ஓகே ஃபைன். அப்போ இன்சுலின் என்ன தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? இப்போ ரீகாம்பினேஷன் ஹியூமன் இன்சுலின், மறுசேர்க்கை மனித இன்சுலின்னா என்ன? இன்சுலின் வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சார் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, என்னது ஆன்டிபயோட்டிக்ஸில் ஒன்று பார்த்தோமே, அது பெனிசிலின். எத்தனை பேருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு? இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு. பெனிசிலின், அந்த பெனிசிலின் என்பது வேற. பெனிசிலின் என்பது என்னது, ஆன்டிபயாட்டிக். அது ஒரு பூஞ்சையிலேருந்து பிரித்தெடுக்கக்கூடியது. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர்கள் பிரிச்செடுத்தாங்க. ஓகே, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவர்கள் பிரிச்சு, அதாவது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் அதை கண்டுபிடிச்சாங்க 1928. அதை மேம்படுத்தினது யார்? 2 பேர். யார் அப்படிங்கிறத தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே பார்க்கக்கூடியது இன்சுலின். அது நம்மளுடைய உடல், அதாவது உள்ள நம்முடைய பேங்க்ரியாஸ் கணையத்தில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். சரிங்களா? ரைட், ஃபைன். அப்போ இன்சுலின் வாஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜி. அதாவது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ, இதை தான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்று சொல்வார்கள். இதை பற்றி நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம், பார்க்க போகிறோம். ஆனால் இது அப்ளிகேஷன் போது இதுலேயும் கொஞ்சம் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்குவோம். அப்போது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னாலும் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ரைட், ஃபைன். So DNA technology administered to humans. The approval to use of recombination insulins for diabetes mellitus was given in 1982. ஓகேங்களா? இது 1982 சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்காக இந்த இன்சுலினை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டது. 1986 ஹியூமாலின் என்னும் வணிக பெயரோடு சந்தையில் மனித இன்சுலின் விற்பனை செய்யப்பட்டது. அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஊசி மூலமாக செலுத்திட்டு இருக்கோம், ஹியூமாலின் என்ற பெயரில். என்ன பேருங்களா? ஹியூமாலின் என்ற பொருள். புரியுதுங்களா? So 1986 human insulin was marketed under the trade name of Humalin. ஓகே, இப்போ இந்த RDNA டெக்னாலஜி, ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலம் உருவாக்கப்பட்ட இந்த இன்சுலினை தான் இப்போ நம்ம ஊசி மூலம் செலுத்திக் கொள்கிறோம். கிளியரா? புரியுது இல்லையா? ரைட், இந்த பாயிண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின், மறுசேர்க்கை மனித இன்சுலின்னா என்ன, அது எப்பொழுது பயன்பாட்டுக்கு வந்தது, ஓகேங்களா, எப்பொழுது அனுமதி அளிக்கப்பட்டது. ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1921 பெஸ்ட் மற்றும் பேண்டிங். ஓகே, பெஸ்ட் அண்ட் பேண்டிங் இன் 1921 நாயின் கணையத்திட்டுகளிலிருந்து, நல்லா வச்சுக்க, நாயினுடைய கணையத்திட்டுகளிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட இன்சுலின் ஹார்மோனின் சர்க்கரை நோய் குணப்படுத்தும் திறனை விளக்கி காட்டினார்கள். அப்போ நாயினுடைய கணையத்திட்டுகளிலிருந்து. சரியா? ஃபைன். ஆனால் இது வந்து ஒரு எஃபெக்டிவாக இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா அதான் உண்மை. இது ஒரு எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா நாயினுடைய கணையம் பேங்க்ரியாஸ்லேருந்து பிரித்து எடுக்கப்பட்ட இன்சுலின் மூலமாக செலுத்தினாங்க, அது ஓரளவு எஃபெக்டிவாக இருந்துச்சு. பட் ஹியூமனுக்கு அந்த அளவுக்கு அடாப்ட் ஆகலை. அப்புறம் தான் மனிதனுடைய இன்சுலின் செல்களவே புதுப்பித்து என்ன பண்ணாங்க, அதுலேருந்து புதிதாக இன்சுலின் உற்பத்தி செய்யப்பட்டது அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக. ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்க, இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்சுலின் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்பட்டது. ஓகேயா? இப்போ இதுதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து பெஸ்ட் மற்றும் பேண்டிங் 1921 நாயினுடைய கணையத்திலிருந்து இன்சுலின் பிரித்தெடுத்தவர்கள். பட் இது அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக மனிதர்களுக்கு அடாப்ட் ஆகலை. அதற்கப்புறம் தான் மனிதனுடைய கணைய செல்கள்ல இருந்து, தட் மீன்ஸ் அந்த இன்சுலினை பிரித்தெடுத்து எப்படி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக மனித அந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இன்சுலின், அது எப்படி உருவாக்குனாங்க, அந்த பற்றிய ஒரு மைண்ட் மேப் தான் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல மனித கணைய செல் கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் கால்டு பேங்க்ரியாட்டிக் செல்னு பேருங்க. பேங்க்ரியாட்டிக் செல். ஓகே, அதில் என்ன கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்களா? என்ன பேர் கொடுத்துருக்காங்க சார்? என்ன பேர் கொடுத்துருக்காங்க? டிஎன்ஏ. அப்போ அந்த டிஎன்ஏ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு தனிப்பட்ட முறையில் பாக்டீரியா செல்லுக்குள் மறுசேர்க்கை டிஎன்ஏ நுழைக்கப்படுதல். ஏதோ ஒரு பாக்டீரியா
ஏதோ ஒரு பாக்டீரியா செல்லில் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, பாக்டீரியா டிஎன்ஏ, சாதாரண ஒரு பாக்டீரியா, ஏதோ ஒரு பாக்டீரியாவுடைய டிஎன்ஏ, இதுதான் இது பாக்டீரியா டிஎன்ஏ. ஓகே ரைட் ஃபைன். பாருங்க, அங்கே இந்த இடத்துல இருந்து அப்படி அந்த பக்கம் பார்த்துருங்க. இது நம்மளுடைய கணையத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ. இது என்ன பண்ணுறாங்க, மறுசேர்க்கை டிஎன்ஏ அப்படின்னா இதுதான் ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ. சார் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிளாஸ்மிட் ஒன்று எடுத்துக்கிடுவாங்க. இந்த இருக்கு இல்லையா பிளாஸ்மிட் டிஎன்ஏ. பிளாஸ்மிட் டிஎன்ஏ நான் ஆல்ரெடி சொன்னேன், சைட்டோபிளாஸ்டில் காணப்படக்கூடிய சைட்டோபிளாஸ்டில் காணப்படக்கூடிய ஒரு ஒரு வகையான குரோமோசோம்ஸ் தான். சரிங்களா? எக்ஸாக்டாக பார்த்தோன்னா ஓகேங்களா, டிஎன்ஏ பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியது. பிளாஸ்மிடுகள் என்றால் என்ன அப்படின்றது கேட்டகரைஸ் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். அப்போது இந்த பிளாஸ்மிட் இப்படி இருக்குங்க, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அந்த இடத்துல இப்போ இதை கட் பண்ணி அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு சில நொதிகள் ஆக்ட் பண்ணும். அந்த நொதிகள் பற்றிலாம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த நொதிகள் என்ன பண்ணும், கட் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, இன்சுலின் ஆட் ஆகுது, மறுசேர்க்கை டிஎன்ஏ. இப்போது இது ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கலாம். பிளாஸ்மிட் டிஎன்ஏ வரையறு நொதிகளால் வெட்டப்படுதல். தட் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். அந்த நொதி பேரே சொல்லிடுறேன், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். அந்த நொதி மூலமாக என்ன செய்யப்படும், வெட்டப்படும். ஓகேங்களா? அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏல வெட்டப்பட்டு இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரீகாம்பினேட் பண்ணிட்டாங்க டிஎன்ஏ. இப்போ மறுசேர்க்கை டிஎன்ஏ பாக்டீரியா மூலமாக உற்பத்தி ஆகுது. இப்போ நம்ம அப்படியே எங்கே கன்வெர்ட் பண்ணணும்னா மோனோஹைபிரிட் கிராஸை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? டால் பிளான்ட்ஸ் வந்து டால் பிளான்ட்ஸ், ஷார்ட் பிளான்ட்ஸ், நெட்டை தாவரங்கள், ஊட்டை தாவரங்கள் ரெண்டையும் கலப்பினம் செய்யும் போது உருவாக்கப்பட்டது பொதுவாக நெட்டை தாவரங்கள் அதிகமாக கிடைச்சிச்சு. ஓகேங்களா? அந்த கலப்பினம் செய்வதன் மூலமாக உருவாக்கப்பட்டது நெட்டை தாவரங்கள் 3 மடங்கு கிடைச்சி, 3:1 ரேஷியோவில். சேம் அதே மாதிரி தான் மறுசேர்க்கை டிஎன்ஏ பண்ணியாச்சு. ரீகாம்பினேட், அதாவது டிஎன்ஏவில் பிளாஸ்மிட்ல நம்மளுடைய டிஎன்ஏ செல்லை சேர்த்த பின்னாடி உருவாகிடுது மறுசேர்க்கை பாக்டீரியம். உருவாயிருச்சா? உருவாகி அது பெருக்கமடையுது. நொதித்தல் தொட்டியுழல், ஃபெர்மெண்டேஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதித்தல் தொட்டியுழல் இந்த மறுசேர்க்கை பாக்டீரியங்கள் பெருக்கமடைந்து, அப்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியம் ஒன்று தான் இருக்குது, அது என்ன ஆகுது, அப்படியே பெருக்கமடையுது. சிம்பிளாக புரியுதுங்களா? முதல்ல கணைய செல் எடுத்துக்கிறாங்க, அதை ஒரு பிளாஸ்மிடோட ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது பிளாஸ்மிட்டை முதல் வெட்டுறாங்க, வெட்டிட்டு அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணுறாங்க. வெட்டுறதுக்கு ஒரு நொதி ஆட் பண்ணும், ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நொதியை ஆட் பண்ணும். வெட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ், ஜாயின் பண்ணுறதுக்கு லைகேஸ். ஓகே, இதை பற்றி நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தேவையான வெட்டி ஒட்டப்பட்ட ஒரு டிஎன்ஏ, ஒரு ஜீன் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஜீனை என்ன பண்ணணும், பெருக்கணும் இல்லையா, பெருக்கமடைய செய்யணும். ஓகேங்களா? அப்படி பெருக்கமடைவதற்கு ஒரு ஃபெர்மெண்டேஷன் பாக்ஸில் வச்சு என்ன பண்ணுறாங்க, பெருக்கமடைந்து மனித இன்சுலினை உற்பத்தி செய்கிறாங்க. எஸ்பெஷலி பீட்டா செல் செக்ரியேஷனை பெருக்கமடைய செய்கிறாங்க. அப்படி பெருக்கமடைய செய்யும்போது தான் நம்மளுக்கு தேவையான இந்த மனித இன்சுலின், இந்த எல்லோ கலரில் இருக்கியா, இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதுதான் மனித இன்சுலின். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த மனித இன்சுலினை செக்ரியேட் பண்ணணும் இல்லையா, செக்ரியேட் பண்ணுறோம். செக்ரியேட் பண்ணி மனித இன்சுலின் பிரித்தெடுக்கப்படுதல் மற்றும் தூய்மைப்படுத்தப்படுதல், செக்ரியேட் பண்ணி இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்சுலின். ஓகே, ஸோ ஏ செயின் பி செயின், ஏன்னா இன்சுலினில் பார்த்துட்டோம் அப்படின்னா அமினோ ஆசிட்டுகளால் சேர்ந்தது, அமினோ அமிலங்களால் ஆனது. ஓகேங்களா? ஐ திங்க் 50 அமினோ அமிலங்கள், 51 அமினோ அமிலங்கள். அதில் ஏ செயின் பி செயின் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்கும், ரொம்ப டீப்பாகவே போகும் அது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக இந்த இடத்துல எடுக்கல. ஏ செயின் பி செயின் சொல்லி 2 கேட்டகரிஸ் இருக்கும். அப்படி பிரிக்கப்பட்டு கிடைக்கப்பட்டது தான் நம்மளுக்கு தேவையான இந்த இடத்துல இன்சுலின். இதுதான் இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சருங்க, இதுதான் இன்சுலினுடைய ஸ்ட்ரக்சர். இதை என்ன பண்ணுறோம், ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறோம். அதை நாம் ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஜெக்ஷன் மூலமாக எடுத்து ஊசியை கொடுத்து செலுத்திக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். புரியுதா புரியலையா? சிம்பிளாக ஒரு ஓரலாக சொல்லியிருக்கேன், இது கொஸ்டின் கிடையாது தான், பட் தெரியணும் இல்லை. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? சிம்பிள் அதே தான், வெட்டி ஒட்டுறதாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அதாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் முடிஞ்சு வச்சு அப்போ அதை எடுத்து வேற ஒன்று ஒட்டுறோம். ஓகேங்களா? ஒரு டயர் இருக்குது, டயரோடு சேர்த்து வேற ஒன்று ஒட்டுறது. சிம்பிளாக இதுதான் விஷயம். அப்போ என்ன பண்ணுறோம், மனித இன்சுலின்ல கணைய செல்லிருந்து அந்த டிஎன்ஏ பிரித்தெடுக்கப்பட்டு பிளாஸ்மிடில் ஜாயின் பண்ணுறோம். பிளாஸ்மிடில் ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ரீகாம்பினன்ட் பாக்டீரியம். இதைத்தான் நம்ம பெருக்கமடைய செய்து என்ன பண்ணணும், இன்சுலினை உற்பத்தி செய்ய வைக்கணும். ஓகே, அதை பெருக்கமடைய செய்ய என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஒரு நொதித்தல் பாக்ஸுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து எதில், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் வரக்கூடியது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா, ஏன்னா இன்சுலின் உற்பத்தி என்பது, இன்சுலின் என்பது மெடிக்கலில் யூஸ் பண்ணக்கூடியதான். பட் இந்த உற்பத்தியெல்லாம் எங்கே நடைபெறும், இண்டஸ்ட்ரீஸில் தான் நடைபெறும். அப்போ அதன் மூலமாக எனக்கு இன்சுலின் உற்பத்தி கிடச்சிருச்சு, இன்சுலின் உற்பத்தி ஆயிடுச்சு. இன்சுலின் உற்பத்தி மீன்ஸ் இன்சுலின் செக்ரியேஷன் ஆயிடுச்சு, சுரந்துருச்சு. இப்போ இந்த இன்சுலின் தான் பிரித்து எடுக்கணும், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. பிரிச்செடுத்து தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், பாட்டிலில் சேகரித்து வைக்கிறேன். தட்ஸ் ஆல். கிளியராக இருக்கா, ஓரளவு புரியுதா? பயோடெக்னாலஜி இப்படி தாங்க, வெட்டுறது விட்டுறது தான் இருக்கும். ஓகேங்களா? டிஎன்ஏவை கத்திரிக்கோள் மாதிரி வெட்டி வேற ஒன்று சேர்க்கிறோம். சேர்த்து புதிதாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த வீடுகளில் செடியெல்லாம் வளர்ப்போம் இல்லையா,
ஓகேங்களா. அதுக்கு பேர் நம்ம ஒரு பேர் சொல்லுவாங்களே, உதிப்பதித்தலாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக சரியாக ஞாபகம் இல்லை. ஓகேங்களா. பதியம் போடுறது எக்ஸாக்ட்லி பதியம் போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, அதை வெட்டி இன்னொருதை வந்து ஜாயின் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, சுட்டுவாங்க. ஈவன் பாட்டனி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சதை தரும். ஸோ பதியம் போட்டு புதிய ஒரு தாவரங்கள் உருவாக்குதுல, அது வந்து எல்லா வகையான காய்கறிகள் செடிகள் எல்லாம் பயன்படுத்தி தான் இருக்காங்க. சேம் அதே ப்ராசஸ் தான். அதுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு தான் இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது இன்சுலின் உற்பத்தியில் நடக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துங்க. 1997 முதலில் ரோசி என்னும் மரபியல்பு மாற்றப்பட்ட பசு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. In 1997 ரோசி the first transgenic cow produced human protein enriched milk. ஓகேங்களா. enriched milk which contained the human alpha lactalbumin. அதாவது இந்த பசுவுடைய பால் வந்து மனித லேக்டால்புமின் கொண்ட புரதச்செறிவு மிக்க ஒரு பாலாக காணப்பட்டது. இப்போ கேட்கலாம், 1997 ரோசி என்பது என்னது? முதலில் மரபியல்பு மாற்றப்பட்ட ஒரு பசு. சாதாரணமாக பசுவின் பாலை விட புரதம் செறிந்த இப்பசும்பாலானது பச்சிளம் குழந்தைகளுக்கு ஒரு ஏற்ற உணவூட்டமிக்க ஒரு சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ரோசினா என்ன? த ஃபர்ஸ்ட் கவ், எஸ்பெஷலி டிரான்ஜெனிக் கவ். எந்த வருஷம்? 1997. பிகாஸ் ஆஃப் மனித தாய்ப்பால் மாதிரியே அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்து அப்படிங்கிறது அந்த பால்லையும் இருக்குது. சரியா? அப்போது பயோடெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கோம்? மெடிக்கல் அதாவது மருத்துவத்துறையில் பயோடெக்னாலஜி போடுவதுனா ஹிமலின் பற்றி பார்த்துருக்கோம், இன்சுலின் பற்றி. இப்போ நெக்ஸ்ட் வந்து குரோத் ஹார்மோன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ குரோத் ஹார்மோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, பிட்யூட்டரி சுரப்பில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான ஹார்மோன். கிட்டத்தட்ட பிட்யூட்டரியில் 8 விதமான ஹார்மோன்கள் சுரக்கும். ஓகேங்களா. மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் படிச்சிருப்போம் ஓரளவு. அடினோ ஹைப்போபைசிஸ் சுரக்கக்கூடிய முன்கதப்பு, அது சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் குரோத் ஹார்மோன். மனித வளர்ச்சி ஹார்மோன் அதனுடைய பணி என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, உடலில் தசையில் இருக்கக்கூடிய திசுக்கள், அந்த குரோத் அப்புறமே ப்ரமோட் பண்ணுறது தான் அதனுடைய வேலையை. இட் ப்ரமோட் தி ஆல் டிஷ்யூஸ் ஆஃப் த மசில் தான் சொல்லுவாங்க. தசைகளில் உள்ள திசுக்களை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடியது தான் அது. புரியுதுங்களா. அது அதிகமாக சுரந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி என்பது ஏற்படும். அதாவது வயது கம்மியாக தான் இருக்கும், பட் வளர்ச்சி பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அக்ரோமெகலி, அசுரத்தன்மை, ஜைஜாண்டிசம் என்று சொல்வார்கள். 18 வயதுக்கு கீழே இருந்தாங்கன்னா அது ஜைஜாண்டிசம் சொல்லணும். 18 வயது மேற்பட்டவர்களுக்கு ஜிஹெச் அதிகமாக சொன்னிச்சுன்னா அது பேர் அக்ரோமெகலி. ஆக மொத்தம் 2 பேருமே அசுர வளர்ச்சி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த WWEல அந்த என்னது நம்ம இந்தியாக்கார் ஒருத்தர் இருப்பார், த கிரேட் காலி, அவரெல்லாம் அக்ரோமெகலி. ஓகேங்களா. சப்போஸ் இந்த குரோத் ஹார்மோன் கம்மியாக சுரந்துச்சுன்னு என்ன சார்? டுவார்ஃபிசம், குள்ளமாக இருப்பாங்க, ரொம்ப குட்டையாக இருப்பாங்க, குள்ளத்தன்மைன்னு பேர் அந்த டிசார்டருக்கு பேர். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ரீகாம்பினேஷன் டெக்னாலஜி மூலமாக குரோத் ஹார்மோன் உற்பத்தி செய்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ ஹியூமன் குரோத் ஹார்மோன், மனித வளர்ச்சி ஹார்மோன் அப்படிங்கிறது இதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது. பார்க்கலாம்.